Hi friends, வணக்கம். இது பிசி டெக் தமிழ் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா சவுத் வெஸ்டர்ன் ரயில்வேலேருந்து வந்திருக்கிற ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷன் பற்றின டீடைல்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாதீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் ஐக்கானில் ஆல்ன்ற நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் எப்போ வீடியோ போஸ்ட் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் குயிக்காக கிடைக்கும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் வீடியோஸை பார்த்துடலாம். ஓகே, நம்ம யூடியூப் சேனலுக்குன்னு தனியாக வந்து டெலகிராம் குரூப் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் டெலகிராம் யூஸராக இருந்தீங்க அப்படின்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏற்படுற டவுட்ஸை நீங்கள் டெலகிராம்லையும் கேட்கலாம். சரிங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். சவுத் வெஸ்டர்ன் ரயில்வேலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் ஏஜென்ட் கோட்டாக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஜாப் நோட்டிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. இது வந்து எப்போ கேட்டிருக்காங்க அப்படின்னா 28/11/2020 இந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. எம்ப்ளாய்மெண்ட் நோட்டீஸ் வந்து பார்த்திங்கன்னா 01/2020 ஸ்போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. சவுத் வெஸ்டர்ன் ரயில்வேயில் வந்து பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவல் அப்ளிகேஷன். ஓகேங்களா? இது வந்து எப்படின்னா குரூப் சி கிரேடில் வந்து அந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கு மூலிமா ஓப்பன் அட்வர்டைஸ்மெண்ட்டுங்க விட்டுருக்காங்க. சரிங்களா? இந்த ஸ்போர்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட்ன்றது 18லேருந்து 25க்குள்ளே. சரிங்களா? எப்போன்னா 1/1/2021 அன்னைக்கு உங்களுக்கு வந்து இந்த ஏஜ் வந்து கம்ப்ளீட்டட் ஆகியிருக்கக்கூடாது. 18 வயசு முடிஞ்சிருக்கணும், 28 வயசு வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிருக்கக்கூடாது. சரிங்களா? இந்த போஸ்டிங் வந்து எதுக்கு எடுக்கிறாங்க அப்படின்னா தி ஸ்போர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளைன் கேம்ஸு ஈவெண்ட்டு இந்த மாதிரி ஏதாச்சும் நடத்துனாங்கன்னா ஸ்போர்ட்ஸ் இந்த ரயில்வே டிபார்ட்மெண்ட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸு கேம்ஸு ஈவெண்ட்டு இந்த மாதிரி ஏதாச்சும் நடத்துனாங்கன்னா கலந்துக்கிறதுக்கோசரம் இந்த போஸ்டிங்கை ஃபில் பண்ணுறதுக்கோசரம் இந்த இது வந்து நோட்டிஃபிகேஷன் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆட்களும் எடுத்துருக்காங்க. ஏன்னா இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா ரயில்வே டிபார்ட்மெண்ட் வந்து அந்த வெயிட் லிஃப்டிங்க்கு வந்து நிறைய நியூஸ் வந்து பார்த்துருப்பீங்க. தமிழ்நாட்டை சேர்ந்தவர் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்து அடிச்சிருக்காங்க. அந்த மாதிரி அதே மாதிரி தான் இந்த மாதிரி ஈவெண்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கோல் அடிக்கலாம். சரிங்களா? இதுக்கு வந்து ரொம்ப குறைவான கல்வி தகுதி தான் அவங்க கேட்டிருக்காங்க. சரிங்களா? சரி, எந்தெந்த ஸ்போர்ட்ஸ் எல்லாம் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்றது பார்த்தலாம். மொத்தம் வந்து டோட்டல் வேக்கண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 21 வேக்கண்ட். சரிங்களா? இதில் வந்து என்னென்ன ஸ்போர்ட்ஸ்லாம் கவர் ஆகுதுன்னா அத்லட்டிக்கு மேன் கொடுத்துருக்காங்க, அத்லட்டிக்கு உமன்ஸ் கொடுத்துருக்காங்க, பேட்மிண்டன், கிரிக்கெட்டு, வெயிட் லிஃப்டிங் கொடுத்துருக்காங்க, டேபிள் டென்னிஸு, ஹாக்கி மென், அப்புறம் ஸ்விம்மிங் மென், கோல்ஃபு. ஓகேங்களா? மென். சரிங்களா? இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து அத்லட்டிக் அப்படின்னா ஒரு போஸ்ட் 400 மீட்டர். ஓகேங்களா? ஒரு போஸ்ட்டு. லாங் ஜம்ப் வந்து பார்த்திங்கன்னா 1 மீட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1000/10,000 மீட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு போஸ்ட். இந்த இதிலெல்லாம் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட்ஸ் நீங்கள் இது பண்ணியிருந்தா ஓகேங்களா உங்களுக்கு வந்து 3 போஸ்டிங் வந்து வேக்கண்ட் இருக்குது. அதே லாங் ஜம்புக்கு 1, 800 மீட்டர் 1500 மீட்டருக்கு வந்து 1. இது வந்து அத்லட்டிக் ஃபீமேலுக்கு வந்து இது கொடுத்துருக்காங்க. பேட்மிண்டன் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஆர் டபுள் 2 பர்சனுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. 2 வேக்கண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. கிரிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் ஸ்பின்னர் வித் பேட்ஸ்மேன் 1, மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன். ஓகேங்களா? மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் 1 கொடுத்துருக்காங்க. மீடியம் பேக்சர் 1 போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. வெயிட் லிஃப்டிங் வந்து மேன் வந்து பார்த்தீங்கன்னா 55 கேஜிக்கு ஒரு போஸ்ட்டும் 102 கேஜிக்கு ஒரு போஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. டேபிள் டென்னிஸ் மேன் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் டபுள் ஒரு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. ஹாக்கிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹாஃப் பேக்கு 2 போஸ்ட்டு, ஃபுல் பேக்கு ஒரு போஸ்ட்டு, ஃபார்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸ்விம்மிங் வந்து பார்த்தீங்கன்னா 50 மீட்டர், 100 மீட்டர், 200 மீட்டர். ஓகேங்களா? ஒரு போஸ்ட்டு. 50 மீட்டர், 200 மீட்டர் பேக் ஸ்ட்ரோக் போகிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. கோல்ஃப் வந்து பார்த்திங்கன்னா 2 போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸை எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றது எல்லாமே இந்த வெப்சைட்டில் வந்து நோட்டிஃபிகேஷனாக ரிலீஸ் பண்ணுறாங்க. ஃபுல் டீட்டெயில்ஸ்னு சொல்லியிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸை நானும் செக் பண்ண வரைக்கும் இந்த நோட்டிஃபிகேஷன் ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இன்னும் வெப்சைட்டில் கொடுக்கல. ஓகேங்களா? வேணாலும் இந்த லிங்க்கை நான் கீழே கொடுக்குறேன், நீங்களும் செக் பண்ணி பாருங்கள். சரிங்களா? அப்புறம் வந்து இதுக்கான மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப 12th பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஆர் ஈக்குவல் இணையான கல்வி தகுதி வந்து நீங்கள் பெற்றிருந்தாலே போதும். அங்கீகரிக்கப்பட்ட கல்லூரியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போஸ்டிங் நீங்கள் வந்து படிச்சிருந்தீங்கனாலே போதும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஐடிஐயில் வந்து நீங்கள் அப்பண்டிஸ் வந்து ட்ரைனிங் முடிச்சிருந்தா கூட ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐடிஐ அப்பண்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோவுக்கு வந்து நாட் கன்சிடர் பண்ண முடியாது, ஐடிஐ டிப்ளமோவை கன்சிடர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் டிப்ளமோ ஹையர் குவாலிஃபிகேஷனை வந்து பார்த்தீங்கன்னா கன்சிடர் பண்ண முடியும். ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷனை டிப்ளமோ இன்ஜினியரை அக்செப்ட் பண்ணுவோம் ஆல்டர்னேட்டிவ் குவாலிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. அடுத்து 10th ஸ்டாண்டர்ட் அலாங் வித் டிஸ்கிரிப்ஷன் ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 10th ஸ்டாண்டர்டும் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க.
இதுக்கு வந்து ட்ரைனிங் பீரியட் வந்து 3 இயர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த லெட்டர்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க சரிங்களா. இந்த லெட்டர்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி இது என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த லெட்டரை ஃபுல்லாக பார்த்து தான் தெரியும். இது வந்து ஜஸ்ட் ஒரு ஷார்ட் நோட்டீஸ் தான், எம்ப்ளாய்மெண்டல் நோட்டீஸில் வந்திருக்கிற அந்த ஷார்ட் நோட்டீஸ் சரிங்களா. இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகக்கூடிய டேட் வந்து பார்த்தீங்கன்னா 28/11/2020, க்ளோசிங் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 28/12/2020 க்ளோஸ் ஆகுது சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. இதில் உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு எலிஜிபிள் இருக்கிறவங்க அப்படி உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுவாங்க, அவங்களுக்கு உதவியாக இருக்கும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். உங்களுக்கு ஏற்படுற டவுட்ஸை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ஜாப் நோட்டிஃபிகேஷன் பற்றி டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நான் கொடுக்க பார்க்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன்.